நாகை அருகே 1000 ஆண்டு பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தமிழ் முறைப்படி நடைபெற்ற திருமண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட கருவேலி கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த விசாலாட்சி அம்மை உடனாகிய காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் பங்குனி திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் நேற்று அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில் அருகில் இருந்த திருமண மேடைக்கு வருகை புரிந்தார். அங்கு முருகப்பெருமானுக்கு பழம், தேங்காய் உள்ளிட்ட சீர்வரிசைகள் எடுத்து வரப்பட்டு முருகன் வள்ளி தெய்வானைக்கு காப்புகள் கட்டி அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிவிக்கப்பட்டது. தமிழ் ஓதுவார்களை கொண்டு தேவாரம் திருவாசகம் பாடப்பெற்று தமிழ் முறைப்படி வேள்வி செய்து பின்னர் மாலை மாற்றி மங்களவாத்தியம் இசைக்க அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனாகிய முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் நாகை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.